பிப்ரவரி மந்த்ல மணி சேவிங் சேலஞ்ச் தான் வந்து நம்ம பண்ணுறதுக்காக ஒரு 3 விதமான சேமிப்புகள் முறைகள் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 200 நோட்டு வந்து நம்ம சேவ் பண்ணுறது. ஸோ இந்த டைம் வந்து இது நான் எடுக்கும்போது ஷூட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி எண்டில் தான் இது நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நைட்டு வந்து என் கையில் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருந்தது அப்படின்னா ரூ. 200 நோட்டில் வந்துட்டு ஒரு 4 நோட்டு வந்து என்கிட்ட வந்து சேவ் ஆகியிருந்தது. அந்த நைட்டு வந்து நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுனதில் மறுபடியும் ஒரு ரூ. 200 வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அதையும் இதில் வந்து நான் போட்டுட்டேன். ரூ. 200 நோட்டினுடைய சேவிங்ஸ் வந்து நான் எண்ட் பண்ணிட்டேன். ஸோ காயின் பாக்ஸ் வந்து சும்மா அப்படியே வந்து ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே வந்து சேஞ்சாக கிடைக்கிறதுல வந்து ஒரு ரூ. 10 நோட்டு, ஒரு ரூ. 5 காயின் அண்ட் 2 ₹1 வந்து போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாமே மொத்தமாக கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 200 நோட்டில் 5 நோட்டு, அதாவது ₹1000 இருந்தது. அது இல்லாமல் அந்த சின்ன சேவிங்ஸ் வந்துட்டு ஒரு ரூ. 17 வந்து இருந்தது. ஸோ மொத்தமாக ரூ. 1117 வந்துட்டு இதில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் கிச்சனில் நம்ம எப்படியெல்லாம் பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சந்தூஸ் ஹோமில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய ஹேண்டில், அதாவது வந்துட்டு சேனலுடைய நேம் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டில் பின் கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த 15 டிப்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மணி சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ₹10 வந்து காயின் சேவிங்ஸ்க்காக வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதுலேயுமே நிறைய காயின்ஸ் வந்து எனக்கு இந்த தடவை வந்து கிடச்சிருந்தது. ஸோ இப்போ ₹10 அண்ட் ₹20 காயின்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கவும் செய்கிறாங்க. அதே சமயம் வந்துட்டு அவங்களும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அக்செப்டபுளான ஒரு இது தான். ஸோ இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் சேவிங்ஸ்னுடைய நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ அதில் என்கிட்ட ₹10 வந்து ₹80 வந்து என்கிட்ட இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹2 வந்து காயின் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்த் எடுத்திருந்தோம். ஸோ பாக்ஸ் வந்து காலியாக வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ₹1 வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். அது இல்லாமல் ₹2 வந்துட்டு ஒரு ₹12 வந்து இருந்தது என்கிட்ட. இதுதான் கொஞ்சம் சேடான விஷயம். ஏன்னா எப்போவும் சேஞ்ச் வந்து எனக்கு நிறைய கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும். பட் இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் கிடச்சிருந்தது. மொத்தமாக ₹1110 இருக்கு.